வணக்கம். இலக்கிய போக்குகளும் நிஜ உலக அரசியலும் எப்படி பின்னி பிணைந்துள்ளன என்பதை இன்றைய அலசலில் விறுவிறுப்பாக பார்ப்போம். சரித்திர நாவல்களின் மோகம், ஒரு மார்க்சிய படைப்பாளியின் பயணம், அப்புறம் 2026 தேர்தல் கூட்டணிகள், இதையெல்லாம் தான் இன்னைக்கு அலச போறோம். முதல்ல, தமிழ் வாசகர்கள் இப்ப என்ன அதிகம் படிக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம பழங்கால வரலாற்று நாவல்களுக்கு தான் இப்ப பெரும் வரவேற்பு. பணுவர் தளத்துல கல்கி, சாண்டில்யன் நாவல்கள் தான் இன்னைக்கும் அதிகமா விற்பனையாகுது. இவங்களோட ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. நம்புங்க, பொன்னியின் செல்வன் பிரீமியம் காமிக்ஸ்லாம் 4000 ரூபாய்க்கு விக்குது. அந்த அளவுக்கு பழங்காலத்து மேல மக்கள் மத்தியில ஒரு மோகம் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. ஒரு பக்கம் கற்பனை உலகமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கசப்பான சமூக யதார்த்தத்தை பதிவு செய்யும் இலக்கியங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு யதார்த்த படைப்பாளிதான் அண்மையில் மறைந்த அஸ்வகோஷ் என்கிற இராஜேந்திர சோழன். தமிழ் இலக்கியத்துல இவர் ஒரு மாபெரும் ஆளுமை. விளிம்பு நிலை மக்களின் நிஜமான வலிகளையும் வாழ்க்கையையும் எழுத்துல பதிவு செய்யறதுக்காகவே தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் இவர். படைப்பாளி தீர்ப்பு சொல்லக்கூடாது, வாசகனைத்தான் சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவரோட மிக முக்கியமான தத்துவமா இருந்துச்சு. அது மட்டும் அல்ல, பின்னவீனத்துவம் மனிதர்களை செயல்பட விடாம ஒரு கருத்தியல் வெற்றிடத்தை உருவாக்குதுன்னு அதை ரொம்ப கடுமையா விமர்சிச்சார். ஆதிக்கம் செலுத்தினவங்க இனி விலகிக்கணும், பெண் எழுத்தாளர்களோட சுதந்திரத்தை முழுமையா ஏத்துக்கணும்னு ரொம்ப ஆழமாவும் உறுதியாவும் குரல் கொடுத்தார். சரி, இலக்கிய பக்கத்துல இருந்து அப்படியே நேரடி அரசியலுக்கு வருவோம். இங்க நிஜ உலகத்துல கருத்தியல்கள் எப்படி மோதுதுன்னு பாப்போமா? மே 2026 தேர்தல் முடிவுகளுக்கு சற்று முன்னாடி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே பலமான உள் விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் கூடுதல் அதிகாரம் கேக்குது, சிபிஐஎம் வேலையில்லாத திண்டாட்டம் பத்தி விமர்சிக்குது. ஆனா விசிக மட்டும் அமைதியா கட்டுக்கோப்பா இருக்காங்க. இந்த தேர்தல்ல இளைஞர்கள் மத்தியில பெரிய எழுச்சி இருக்கு. அது தவக போன்ற புதிய சக்திகளை நோக்கிய மாற்றமா இருக்கலாம்னு கூட்டணி கட்சிகளே சுட்டிக்காட்டுறாங்க. சரித்திர நாவலோ சமூக யதார்த்தமோ அல்லது வாக்குப்பெட்டியோ, தமிழர்களின் குரல் வேகமா மாறிக்கிட்டே வருது. இந்த மாற்றம் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கப் போகுது?